4, 5, 5 சிறப்புகள். பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச பாண்டவர்கள், பஞ்சாமிர்தம், பஞ்சதந்திரம், பஞ்சமர், சதுர்வர்ணத்தை ஏற்க மறுத்து எதிர்த்ததால் இந்தியா முழுக்க சேரி என்னும் சிறையை உருவாக்கி அடைக்கப்பட்டவர்கள். பஞ்சசீலம், பௌத்தம், பஞ்சவர்ண கிளி, பஞ்சாபின் 5 நதிகள், பஞ்சவர்ணம் பச்சை, சிவப்பு, நீலம், மஞ்சள், கருப்பு, ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள், 5 விரல்கள், 5 புனித நதிகள், 5 வேளை தொழுகை, 5 நாகம், 5 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, G5 கண்ட்ரீஸ். சமூகத்தில் 1 கல்வி, 2 பொருளாதாரம், 3 சட்டம், 4 கலாச்சாரம், 5 அறநெறிகள். இலக்கியத்தில் 1 தொடக்க நிலை, 2 வளர்ச்சி நிலை, 3 உச்சநிலை, 4 வீழ்ச்சி நிலை, 5 முடிவு நிலை. மருத்துவத்தில் 1 நாடி துடிப்பு, 2 சுவாசம், 3 உடல் வெப்பநிலை, 4 இரத்த அழுத்தம், 5 உணர்வு நிலை. அரசியலில் MLA MPக்கள் 5 ஆண்டுகள், 5 ஆண்டு திட்டங்கள். அதிகாரம் ஒருபோதும் ஒருவர் கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக. வரலாற்றில் 1 பிறப்பு, 2 வளர்ச்சி, 3 உச்சம், 4 வீழ்ச்சி, 5 மாற்றம். கலாச்சாரத்தில் 1 மொழி, 2 உணவு, 3 உடை, 4 கலை, 5 மரபுகள். கல்வி, ஒரு குழந்தை பொதுவாக தனது 5வது வயதில் பள்ளியில் சேர்கிறது. இது ஏதோ தற்செயலாக நிகழ்வதல்ல. இது அறிவியல் மற்றும் உளவியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டது. மூளை கற்பதற்கு முழுமையாக தயாராகும் வயது. 5 வகைகளாக ஏர்லி ஏர்னிங். 1 தொடக்க கால கற்றல், 2 தொடக்க கல்வி, 3 இடைநிலை கல்வி, 4 மேல்நிலை கல்வி, 5 உயர்நிலை கல்வி. இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் திரு அரவிந்த் ஸ்ரீகாந்த், PhD from Chemistry, சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஆனால் அவரை ஒரு PhD மாணவர் என்று ஒரே வரியில் மட்டும் அடக்க முடியாது. அதற்கும் அப்பால் அவர் பல துறைகளில் தன்னை நிரூபித்துள்ள ஒரு பன்முக திறனாளி. அவர் ஒரு தேசிய விருது பெற்ற மாயாஜல கலைஞர். கண்களை கட்டிக்கொண்டு சைக்கிள் ஓட்டும் பிளைண்ட் ஃபோல்டு சைக்கிளிங் சாதனையின் மூலம் மன உறுதி மற்றும் பயிற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று காட்டியவர். அறிவியலுக்கு இணையாக பண்பாட்டையும் ஆன்மீகத்தையும் வாழ்வில் இணைத்தவர். பஜனை, நாம சங்கீர்த்தனம் போன்ற ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்று உபனிஷத்துக்கள் போன்ற நூல்களை ஆழமாக பயிலும் ஒரு வாசகர். உங்களுடைய ஆரவர கைத்தட்டலுடன் அவரை இன்றைய மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. ஸ்ரீகாந்த், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ அருணகிரி சார். எல்லோருக்கும் இனிய நற்புலரி, இனிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுங்கிறது போய் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நம்முடைய தேசம்ங்கிறது சென்று விட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா எனக்கு இந்த மாதத்தினுடைய தலைப்பு ஏமாளி டு கோமாளி. இத பார்த்தோன்னே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் கோமாளி அப்படிங்கிறது. எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியாது. ஆனா அது ரொம்ப ஒரு அற்புதமான திரைப்படம். ஒரு மனிதன் கோமாக்கு போயிருவாரு. கோமாக்கு போய் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப முழிச்சு ஏதாவது எழுந்துட்டு எப்படி அந்த 25 வருஷம் கழிச்சு உலகம் மாறி இருக்கோ அதற்கு எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்றார், பதிலளிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படம். அவர் பேர் என்ன, ரவி மோகன் அவர்கள் பேரை மாத்தி சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப ரவி மோகன் அவர்கள் கதாநாயகனாகவும் நடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். இப்போ எதற்காக இந்த படத்துல சொல்றோம் அப்படின்னா, ஏன் அந்த படத்துக்கு முதல்ல கோமாளின்னு பேர் வச்சார்கள் அப்படின்னா, யாரை நாம் கோமாளின்னு சொல்லுவோம்?
அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். யார சொல்லுவோம் அப்படின்னா, யார் ஒருவர் அந்த இடத்தில் பொருந்தாமல் இருக்கிறார்களோ, எப்படி வள்ளுவர் சொல்றாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு. உலகத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்ள இல்லை, நீ என்ன அறிவு பெற்றிருந்தாலும் நீ அறிவில்லாதவனாகத்தான் கருதப்படுவாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்வதா போல, உலகத்தோடு அந்த நேரத்துல இருக்க மாட்டார். ஏன்னா அவர் 25 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன செய்திருக்கிறாருன்னா கோமாக்கு போயாச்சு. அப்ப அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஞானம் இருக்குமோ அதுதான் இருக்கும். இப்ப 25 வருஷம் கழிச்சு அவர் எழுந்திருக்கும் பொழுது அந்த நடுவுல அத்தனை விஷயங்கள் நடந்து என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அப்போ அவரால் உலகத்தோடு ஒட்ட முடியல. அப்படி யார் ஒருவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறார்களோ, தான் இருக்கக்கூடிய இடத்தில் பொருந்தாமல் இருக்கிறார்களோ, தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அதான் எப்படி சொல்றது, பிற்காலத்திலே இருக்கிறார்களோ, ஏதோ ஒரு இடத்திலே தங்கிவிட்டு அங்கிருந்து நகராமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கோமாளின்னு பேர். சரி சார், அப்ப ஏமாளிங்கிறது யாரு சார்? அடுத்த கேள்வி. ஏமாளி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இதற்கு நம்ம ரொம்ப அழகா பிச்சைக்காரன்னு ஒரு படம் வந்தது. கேக்குற மாதிரி, சார் பால் போடுறவன் பால்காரன், பேப்பர் போடுறவன் பேப்பர்காரன், அப்ப பிச்சை போடுறவன் தானே பிச்சைக்காரன் அப்படின்னா, அந்த மாதிரி யார் ஏமாத்துறானோ அவன் தானே ஏமாளியா இருக்கணும். ஆனா யார் ஏமாறுறார்களோ அவர்களுக்கு ஏமாளி. அப்ப ஏமாத்துறதுன்னா என்ன? நமக்கு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காமல் படைச்செய்வது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வச்சு அந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி அடைய பண்ணாமல் விடுவது ஏமாளி. ஏமாத்துவது அப்படின்னு நினைச்சுட்டோம்னா அதனை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் ஏமாளி. சரி, இப்போ ஏமாளி டு கோமாளி அப்படின்னு இருக்கு தலைப்பு. இப்போ ஒருத்தன் ஏமாளியா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு மனதளவுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அப்பா ஏமாந்துட்டானேன்னு. அப்ப ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஏமாளியிலிருந்தெல்லாம் கோமாளி ஆக வேண்டாம், அவன் ஏமாந்தோனையே கோமாளி ஆயிடும். அதுதான் உண்மை. அத நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நம்மளே அனுபவிச்சிருப்போம். நம்மளுக்கே தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யாராவது ஒருத்தர் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு போட்டிருப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லுவா, இந்த மாதிரி தங்கம் மேல ஏறிண்டே போகும் அதனால போடும்னு. இன்னைக்கு அதை நம்பி யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபாய் கிட்ட வந்துருது. எப்போ? ஒரு மாத காலத்துல 2,000 ரூபாய் கிட்ட சவரனுக்கு ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப தங்கத்துல யாரெல்லாம் முதலீடு செய்திருந்தார்களோ அது எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தங்கத்தில் போட்டது என்னைக்கு மீனாக போகுது இல்லை, ஆனா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடையங்கப்பா என்னடா இது இப்படி ஆயிருச்சேடா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே நம்ம என்ன செய்வோம், நம்மளையே அறியாமல் நமக்குள்ள ஒரு அது என்ன சொல்றது, பலவிதமான ரசாயன மாற்றங்கள் நம்மளுடைய மூளையில் நடக்கும். ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹிஸ்டமைன்ஸ்னு சொல்லுவோம். அது பல திரவியங்களோட கூட்டு. அந்த ஹிஸ்டமைன்ஸ் எல்லாம் வரும்பொழுது நம்மளுடைய மனது ஆட்டோமேட்டிக்கா நம்மளையே அறியாமல் நம்மளுடைய உடம்பு சோர்வை நோக்கி தள்ள ஆரம்பிக்கும். யார் சொல்றதையும் நம்ப கூடாதுங்கிறாப்புல ஆரம்பிக்கும். நமக்கு தெரிஞ்சதுதான் இருக்கும். நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம். அது வெளியில இருந்து ஒருவர் பார்ப்பதற்கு என்னப்பா அவன் கோமாளிகான் மாதிரி பண்றான் அப்படின்னு. இது வேற ஒரு வார்த்தையை நான் கத்துக்கொண்டேன், கோமாளிகான். அது என்னன்னு தெரியல. நான் அதாவது ஜாக்கி ஜான் அப்படின்னு, ஜாக்கி ஜானின் சாகச அந்த மாதிரி அந்த நிழல் மனிதர்களையும்
அதுல ஒருத்தருக்கு பேர் வந்து கொஞ்சம் பார்ப்பதற்கு சிரிப்பா இருக்கிற ஆளை வந்து கோமாளி கான் அப்படின்னு அதுல அந்த ஷேடோ கான்ல பேர். அதுல 9 விதமோ 10 விதமோ இருக்கும். அதுல ஒரு கானுக்கு கோமாளி கான் அப்படின்னு பேரு. அதையே வந்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த சீரிஸ் வந்து சைனீஸ் இல்ல ஜாப்பனீஸ் 2 மொழிகள்ல எடுத்திருந்தாருங்க. முக்கியமாக சீன மொழியினால் எடுத்தப்பட்ட ஒரு படம். அந்த சீன மொழியில எடுத்தது தமிழ் மொழியில இது ஒளிப்பதிவு செய்து அதை போட்டிருந்தாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான்லாம் பார்த்து ரசித்த ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மொழியை பொறுத்தளவுல கோமாளி அப்படிங்கிறது யார் ஒருவன் அதான் அதுக்கு சரியான வார்த்தை என்ன சொல்றதுன்னா ஃப்ரைட்டனிங், அதாவது பயமூர்த்தனா மாதிரி, யார் ஒருவரை பார்த்தோன்னா பயமூர்த்தனா மாதிரி இருக்கோ அப்படின்னு சீன மொழியில அர்த்தம். அதாவது கோமாளி அப்படிங்கிறவன் எவன் ஒருவனை பார்த்தோன்னா நமக்கு பயமா இருக்கோ அப்பேற்பட்டவன் தான் கோமால். ஓகே, கோமால் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அது வடமொழியில கோமல் அப்படின்னு அது அதே மாதிரியான அர்த்தத்தோட இருந்தது. அதற்கப்புறம் தமிழ்ல பேசும்பொழுது அது கோமாளி அப்படின்னு மாத்தி, யார் ஒருவனை பார்த்தோன்னு நமக்கு பயப்பட தோணுதோ அவன்தான் கோமாளி அப்படின்னு அதற்கு அர்த்தம். அது காலப்போக்குல என்ன ஆயிடுத்து, கோமாளி அப்படிங்கிறது சிரிப்புக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. யார் ஒருவன் வந்து ஜோக்கர் அப்படிங்கிறோம் இல்லையா, ஜோக்கர் கிளவுன் அப்படிம்போம். இங்கிலீஷ்ல கரெக்டான வார்த்தை கிளவுன். கிளவுனோட பேர் கோமாளின்னு ஆயிடுது. ஆனா உண்மையான வார்த்தை, யார் ஒருத்தரை பார்த்தா நம்ம பயப்படுறோமோ அவருக்கு கோமாளின்னு பேரு. பல வார்த்தைகள் இந்த மாதிரி காலப்போக்குல தன்னுடைய அர்த்தங்களை மாற்றி கொண்டிருக்கு. அப்படின்னா ஆண்டாள் சொல்றார். நாற்றம்னா வாசனை, துர்நாற்றம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் கெட்ட வாசனை. இப்ப நாற்றம் அப்படிங்கிறதே கெட்ட வாசனைன்னு ஆயிடுத்து. அதே மாதிரி கேவலம் அப்படின்னு சொல்றார். கேவலம் அப்படின்னா யுனிக்னு அர்த்தம். கேவலம் கேசவனை பாடேலோ அப்படிங்கிறோம். அப்ப கேவலம்னா யூனிக்னு அர்த்தம். இந்த காலத்துல கேவலம்னா அசிங்கம்னு ஆயிடுது. அந்த மாதிரி இதே மாதிரி பிரமாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பிரமாதமா பேசினார்ப்பா அவர். பிரமாதம் அப்படின்னா ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். அது காலப்போக்குல என்ன ஆயிடுத்து, ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு மற்ற வருடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீர்கள் என்றால், மற்ற இதுல இருக்கக்கூடிய வருடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சாராத கேலண்டர் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயுமே பார்த்தீர்கள்னா வருடம்ங்கிறது ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஆனா இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேலண்டருக்குமே வருடம், இந்த தமிழ் வருடங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா 60 பெயர்கள் உண்டு. 60 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சைக்கிள்ங்கிறது திரும்ப திரும்ப நடக்கும். அதுக்கு தான் 60 பெயர்கள் உண்டு. சித்திரபானு அப்படின்லாம் ஆரம்பிச்சு வரும். காலயுக்திலாம் வருடங்கள் இருக்கு. நல, பிரபவ, விரோதி, விக்ருதி, 60 வருடங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான 60 வருடங்கள். இந்த 60 வருடங்கள்ல நீங்க பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்னால், இப்ப நம்ம இருக்கிறது 33வது 34வது, எனக்கு சரியா நினைவில்லை. அப்போ இந்த தமிழ் வருடங்கள் எப்படி நம்மளுடைய தலைப்போட சரியா ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் உலகம் பூரா இருந்தது.
பாபிலோன்ஸ் அவர்களுக்கு வைத்திருந்தார்கள், சீனர்கள் அவர்களுக்கு வைத்திருந்தார்கள். அப்ப பாரத வருஷமாக இருக்கக்கூடிய இந்தியா, இந்தியன் சப்கான்டினென்ட், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியன் சப்கான்டினென்ட்ங்கிறது என்னென்ன? திபெட் முதல்ல எங்க இருந்து இப்ப இருக்கிற இந்தியா, நேபாள், பூட்டான், பெங்களாதேஷ், மயன்மார், திபெத்தோட ஒரு குட்டி ரீஜன், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட ஒரு பாதிக்கு மேல, பாகிஸ்தான் வந்து மால்தீவ்ஸ், லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார், அந்த பக்கம் ஜாவான்னு ஒரு நாடு இருக்கு, ஜாவா, சுமத்ரா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடுகள் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடியது பேர் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட். இதைத்தான் சம்ஸ்கிருதத்துல பாரத வருஷம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பாரத வருஷம் அப்படிங்கிற இந்த இடம் பூராவே நம்ம வந்து இந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிருக்கு. அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. சரி சார், இப்ப பல எடுத்துக்காட்டுகள் இருக்குங்கிறதுக்கு இதுக்கும் நம்ம தலைப்பிற்கும் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் இதுல வந்து ஒரு தவறுங்கிறதையே அவர்களால கண்டுபிடிக்க முடியல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு மட்டுமா எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் அது எனக்கு ஆகுதுயா, வாய்ஸ் பிரேக் ஆகுது ரொம்ப. அரவிந்த் வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் நடுநடுவ வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, டவர் வர்ற இடத்துல தான் சார் இருக்கேன். இப்ப கேக்குறதா தெளிவா? டவர் வர்ற இடத்துல பவரா இருக்கீங்களா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப பரவாயில்ல. அப்போ இந்த வருடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய கேலண்டர் சிஸ்டத்தை பார்த்து அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்கள் என்ன ஆனார்கள், இதை முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்றார்கள். முக்கியமாக அப்படி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரிங்கிற கேலண்டர். அப்போ அந்த காலத்துல நம்மளும் ஒரு கோமாளியா தான் இருந்திருக்கும். நான் திரும்பவும் சொன்னேன், ஏற்கனவே கோமாளிங்கிற வார்த்தைக்கு அதுதான், பார்த்தால் யாரை பார்த்து நாம் பயப்படுகிறோமோ அவர்களுக்கு கோமாளின்னு பேருன்னு. இப்போ ஏமாளி டு கோமாளி அப்படின்னா இந்த காலத்து மீனிங்க்கு வந்து இது வந்து நிறைய படங்கள்ல ரொம்ப அழகா காமித்திருப்பார்கள். ஒருவன் ஏமாத்தப்படுவதுங்கிறத எடுத்துட்டோம்னாலே, ஒண்ணு ஏதா பேங்க்ல போய் மாட்டிக்கிறது, ஏதாவது சிட் ஃபண்ட்ல போடுவா, சிட் ஃபண்ட் நகையை காலி பண்ணிட்டு போயிடுவா. அழகுராஜான்னு ஒரு படம் வந்திருக்கும். ஓம் பொண்ணு தானையா போட்ட அப்படிங்கிறப்பல சண்டை வரும். அப்போ அது ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. அதை விட அருமையான எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா காதல்ல வரக்கூடியது இல்லையா, அது இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன் இந்த தலைப்புக்கு பார்த்தோம்னா நான் வந்து நிறைய நூல்களை சொல்லாம நிறைய வந்து திரைப்பட எடுத்துக்காட்டுகளை கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இது திரைப்படங்கள் அவ்வளவு எளிமையா நமக்கு விளக்கி விட்டன. காலத்துல ஏற்கனவே வந்து நூல் படிக்கிறதுங்கிறது குறைந்து கொண்டே வந்தாலும் திரைப்படங்கள்ல ஒரு இம்பாக்ட் இருக்கிறது அந்த திரையுலகத்திற்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இப்ப கூட திரையுலக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அரசியல்ல முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஒரு கணிசமான வாக்கு வங்கிங்கிறது அவருக்கு இப்ப உருவாகி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி திரையுலகம்ங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது. அந்த திரையுலகத்துல ரொம்ப எளிமை இப்பவும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. இருக்கக்கூடிய உதாரணங்களை சொல்ல முடியும். அவரே அப்படிதான் இருக்கு போல் இருக்குமா?
விட்டு வருகிறேன். வாய்ஸ் எதுவுமே கேட்கல. வயசா நீங்க பேசுறது வாய்ஸ்னால ப்ராப்ளம் ஆகுது. ரெங்கநாதா, ஐயா ஒரே நிமிடம் இருங்கள், வெளியில சென்றுட்டு வர பார்ப்போம் சரியா இருக்கான்னு. ஏன்னா எனக்கு டவர் ஃபுல்லா தான் காமிக்குது. ஒரே நிமிடம். ஐயா இப்ப சரியா இருக்கா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. அப்போ நம்ம இந்த மாதிரி அதுக்காகத்தான் திரை உலகத்துல இருந்து நிறைய எடுக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இப்ப கோமாளி அப்படிங்கிறது ஏமாளியாக இருக்கக்கூடிய நிறைய காதல் திரைப்படங்கள் வந்திருக்கிறது. அந்த காதல் திரைப்படத்துல முக்கியமா வந்து பெண்களாலதான் ஆண்கள் முக்கியமாக வந்து பெண்களாலதான் ஆண்கள் ஏமாற்றப்படுகிறா போல காதல் திரைப்படங்கள் அமைத்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த திரைப்படங்கள்ல வந்து பெண் ஏமாற்றின உடனேயே ஆணினுடைய குணங்கள் எல்லாமே வந்து நிறைய மாறி போயிருது. ஆண் பார்த்தீங்கன்னா என்னப்பா தேவதாசா அப்படின்னு கேட்பார்கள் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அந்த ஆண்கிறவன் தள்ளப்படுகிறான் அப்படிங்கிறது தான் திரை உலகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல். அப்போ எப்போ ஏமாளி டு கோமாளிங்கிறது கிடையாது. எப்ப நம்ம ஏமாற ஏமாந்துட்டோமோ அப்பயே நம்ம கோமாளி ஆயிடுவோம். இதுதான் நம்ம முதல்லயே பார்த்தோம். எப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம தவறி வருகிறோமோ அப்பவே நம்ம வந்து ஏமாந்த உடனேயே நம்ம வந்து நம்மளுடைய நிலையை மறந்து நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப அழகா செய்றோம் அப்படின்றத நினைத்து கொண்டு நம்ம கீழே இறங்கிடுவோம். இதுதான் ஏமாளி டு கோமாளி அப்படிங்கிறத ரொம்ப சுலபமா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு டவர் சரியா இருக்கு, இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இப்போ இந்த ஏமாளி அப்படிங்கிற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, திருக்குறள்ல இருந்து எடுப்போமே, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலா கெடும். இது பெரியாரை துணை கோடலுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சொல். குறள், எனக்கு குறள் எண் ஞாபகம் இல்ல. அந்த குறளை ஆதாரமாக வைத்து பார்த்தோம்னா, எவன் ஒருவன் சொல் பேச்சை கேட்காமல் இருக்கிறானோ அவனுக்கு ஏமாளி அப்படின்னு பெயர் தரலாம். அப்படி கொடுக்கும் பொழுது சொல் பேச்சை கேட்காமல் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அனுபவ அறிவுங்கிறது வராது, சொல் புத்தி என்பது இருக்காது. எவன் ஒருவனுக்கு சொல் புத்தி என்பது இல்லையோ அவன் மற்றவர்களோடு ஏற்கனவே பார்த்தால் போல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்படி உலகத்தோடு ஒட்ட ஒழுக தெரியாது. அப்படி தெரியாமல் போவதால் அவன் இந்த உலக மக்களிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறான் அப்படிங்கிறத, ஏமாளியிலிருந்து கோமாளியாக மாறுகிறான் அப்படிங்கிறது திருக்குறள் மூலமாகவும் தெரிந்து கொண்டு இந்த இடத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல வருடமாக அமைவதற்கு திருவரங்கநாதனுடைய கிருபைகளையும் லட்சுமி நாராயணனுடைய ஆசீர்வாதங்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் போன்ற ஆச்சாரியர்கள் மகானுபாவர்களுடைய திருவடிகளையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். நடுவில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு மன்னிப்பும் வேண்டுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி நன்றி அரவிந்த். ஏமாளி டு கோமாளி, ஒரு நொடி தவறு ஒரு வாழ்க்கை பாடம். அதுதான் இன்று நாங்கள் பேச போகும் தலைப்பு. ஏமாளி இருந்து கோமாளி வரை மனிதன் பயணம். நாம் யார், ஏமாளியா அல்லது கோமாளியா? ஏமாளி நம்பிக்கையால் ஏமாறுபவன், கோமாளி உலகத்தை சிரிப்பாக மாற்றுபவன். ஒரு மனிதன் முதலில் ஏமாளிதான் ஆகிறான், பிறகு உலகம் அவனை கோமாளி ஆக்குகிறது. ஒரு உதாரணம்,
கோமாளி படத்தில் ஜெயம் ரவி 25 வருடங்கள் கோமாவில் இருந்து வந்தபோது உலகம் மாறிவிட்டது. அவன் பொருந்தாதவன் ஆகிறான். மாற்றத்தை புரியாதவன் கோமாளி போல தோன்றுகிறான். மற்றொரு உதாரணம், பிச்சைக்காரன் படத்தில் விஜய் ஆண்டனி பணம் இருந்தும் பிச்சைக்காரன் ஆகிறான். தியாகம் செய்தவன் உலகத்துக்கு ஏமாளி. வெளி உலகம் சொல்கிறது கோமாளி, ஆனால் உண்மை அவன் ஒரு நேரத்தில் ஏமாளி, பின்னர் பாடம் கற்ற ஞானி. திருக்குறள் சொல்கிறது, அறிவிலார் தம்மை ஏமாற்றிக் கொள்பவர். நம்மை யாரும் ஏமாற்றவில்லை, நாம் தான் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். கோமாளி என்ற சொல் ஒரு காலத்தில் பயமுறுத்தும் முகம் என்ற அர்த்தம் இன்று சிரிப்புக்குரியவனாக மாறிவிட்டது. சொற்களும் மாறுகின்றன, சமூகம் மாறுகிறது. நாம் மாறாவிட்டால் நாமே கோமாளி. தமிழ் புத்தாண்டு என்ன சொல்கிறது? பழைய தவறுகளை சரி செய்ய புதிய கணக்குகள். கேலண்டர் இட் செல்ஃப் ஒரு திருத்தம். ஒரு காலத்தில் நாமும் தவறாக கணக்கிட்டோம். அந்த நேரத்தில் நாமே கோமாளி. ஆனால் திருத்தம் செய்த பின் நாமே முன்னோடி. அரசியலிலும் சினிமாவிலும் தமிழ்நாட்டில் திரையுலகம் வாக்கு வங்கியாக மாறுகிறது. மக்கள் யாரை உயர்த்துகிறார்கள்? அவர்களே தலைவர்கள். உண்மை தெரியாமல் பின்பற்றினால் ஏமாளி, உண்மை தெரிந்தும் மாற்றமில்லை என்றால் கோமாளி. காதலில் கூட பெண்கள் ஏமாற்றினால் ஆண் தேவதாஸ், உணர்ச்சி கட்டுப்பாடு இன்றி வாழ்ந்தால் ஏமாளி டு கோமாளி. ஏமாளி ஆகாது என்று சொல்ல முடியாது, ஆனால் கோமாளி ஆகாமல் கற்றுக்கொள். ஏமாற்றம் ஒரு அனுபவம், அதை அறிவாக மாற்றுவதுதான் வெற்றி. உண்மையை ஆராயும் மனிதர்கள், உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் இளைஞர்கள், விழிப்புணர்வுடன் முடிவு எடுக்கும் சமூகம். ஏமாளி இல்லை, கோமாளி இல்லை, அறிவாளிகள் மட்டுமே. ஏமாறுவது தவறு இல்லை, அதே தவறு மீண்டும் செய்வதே உண்மையான கோமாளிதனம். நன்றி அரவிந்த். புரட்சி நெருப்பின் புதல்வன், போதி மரத்தின் அறிவன், சாதி ஒழிப்பின் தலைவன், சமத்துவத்தின் தந்தை, பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உரைத்து ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்று cultivation of mind should be the ultimate aim of the mankind. மனித குலத்தின் உச்சபட்ச குறிக்கோளாக மனித மனங்களை பண்படுத்தி வளர்வதே உச்சபட்ச குறிக்கோளாக இருக்கும் என்று அவருடைய பள்ளி காலத்திலேயே போதித்தவர். இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரமேஷ் சார் ப்ளீஸ். நன்றி சார். அருமையான உரை. கோமாளி ஏமாளி ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்டான டெஃபினேஷன் இன்னைக்கு அரவிந்த் கொடுத்துருக்குறாப்புல. ரொம்ப அவர் எந்த ஒரு விஷயத்தையும் ஆங்கில காலமாக இருக்கட்டும், திரை உலகமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களை நம்ம திருக்குறளில் சொன்னாங்க இல்லையா, ஒரு அரசனாக இருந்தால் கூட ஒருத்தருடைய சொல் பேச்சை கேட்கணும். அது மாதிரி கேட்காதவங்க ஏமாளியும் கோமாளியுமா மாறிடுவாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமை. எல்லா ஏரியாவும் டச் பண்ணி ரொம்ப அருமையான மெச்சூர்டு ஸ்பீச். நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பேத்கர் அவர்களின் நமக்கு பெரிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பெரிய முன்னோடியா இருந்த அம்பேத்கரோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் சார். முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அரவிந்த் செம்மையா சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுக்கு டவர் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்க கண்டென்ட் அதை தாண்டி எங்களுக்கு ரீச் ஆச்சு. அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு அமர்க்கலமா எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் டச் பண்ணீங்க. அந்த கிரிகேரியன் கேலண்டர் எப்படி வந்துச்சு, அந்த இது கோமாளி அந்த படத்துல அவரு அந்த 25 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கு இப்ப தற்காலத்துல 25 இயர்ஸ் பேக் ஒரு மனுஷன் மட்டும் அப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த என்ன மிஷின் சொல்லுவாங்களே, அந்த டைம் மிஷின்ல 25 வருஷம் பின்னாடி போய் அவர் மட்டும் வாழ்றது, அந்த மாதிரி வாழ்ந்தா எப்படி இருக்குங்கிறத அந்த படத்துல நம்ம அழகா பார்த்தோம். அதை இன்னைக்கு எங்களுக்காக இன்னைக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி காமிச்சிங்க. அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது உலகத்தோடு நம்மளால ஒட்டி வாழாத பொழுது அந்த ஏற்படுகிற குழப்பங்கள் அதெல்லாம் தான் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பண்ணீங்க. லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க, இந்த இதுல திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி காதல் தோல்வி எல்லாம் பெண்களால ஏற்படுது, அதனால ஆண்கள்லாம் தேவதாசிகள் மாதிரி தேவதாசுங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு சுத்துறாங்க அப்படி சொல்லி. அது ஏன்னா
இப்ப மோஸ்ட்லி இப்ப எடுக்கப்படுகிற படம் எப்பவுமே படங்கள் வந்து ஆண் இயக்குனர்கள் தான் நிறைய எடுக்கிறாங்க. பெண் இயக்குனர்கள் கம்மியா தான் எடுக்கிறாங்க. ஆனா பாலச்சந்தர் மாதிரி லெஜண்ட்ஸ் வாழ்ந்த காலத்துல பெண்கள் எப்படி ஏமாற்றப்பட்டாங்கங்கிறது ஹைலைட் ஆச்சு. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை இல்லாததுனால அத மூடி மறைச்சிட்டு ஒரு சைட மட்டுமே நிறைய காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. 2 பக்கமுமே இருக்கு. அதுக்குன்னு இவங்களும் ஏமாத்தலன்னு சொல்லல. 2 பேருமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒன் சைடடா இப்ப எடுக்கப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் ஷேர் பண்ண அவ்வளவுதான். தேங்க்யூ. எக்ஸலன்ட் செஷன். வெரி நைஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி முத்துலட்சுமி. அடுத்ததா தாமோதர சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். ஏமாளி டு கோமாளி என்ற தலைப்புக்கு இவ்வளவு பொருள்கள், இவ்வளவு கருத்துக்கள், இவ்வளவு உதாரணங்கள் காட்டி நம்முடைய அரவிந்த் அவர்கள் பேசியது மிகவும் சிறப்பு. அவர் எந்த தலைப்பை கொடுத்தாலும் அவர் சிறப்பாக பேசுவதில் வல்லமை படைத்தவர். அவர் நற்பொழுதில் இருக்கும் அனைவரையும் ஏமாற்றி விடுகின்றார் அவருடைய குரலை வைத்து. மிக சிறந்த கருத்துக்களை நமக்கு அளித்த அரவிந்த் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதர சார். நன்றி சார். அடுத்து வீரசேகரன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். ஸ்ரீ பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் எல்லாம். இன்றைய பொலிவாளர் தம்பி, உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்கணும். ஒரு தடவை நீங்கள் இந்த வீடியோவை ஆன் பண்ணி முகத்தை காமிக்கிறீங்களா? தாடி கீடி நீங்கள் வளர்க்குறது இல்லைல்ல? தாடி வளர்க்குறீங்களா இல்லையாங்கிறது? இல்லை, தாடி இல்லை. ரைட். அதுக்காக தான் கேட்டேன். தாடி இல்லை. இல்ல அப்படி அந்த நிலைமைக்கு ஒன்னும் போகல. அந்த போக வேண்டாம் இப்போக்கி. நீங்க சரி, நல்லது. சிஸ்டமைசிங்னு ஒன்று சொன்ன உடல் இதில், அதையும் கூட நம்ம இப்போ வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிடலாம். உடல் அதான் வந்து எல்லா இதுவும் நீரெல்லாம் கலந்து அது சிஸ்டமைஸ் பண்ணுதுன்னா நம்ம சிஸ்டமைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் தெரியாத, எனக்கு தெரியாத ஒரு செய்தியை அருமையாக சொன்னார். கோமாளிங்கிறது, கோமாளின்னு சொன்னாலே சிரிப்பு நமக்கு வந்துடும். ஓ, அவன் கோமாளியாடா, இவன் கோமாளியாடா, கோமாளின்னு சிரிப்பு தான் வரும்னு. பயம் வரணும்னு சொன்னப்ப இப்ப எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. அது என்ன பயம் அப்படின்னா, ட்ரம்ப் நெதன் காலண்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்களோ. ட்ரம்ப் நெதன் காலண்டர்ஸ். கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரம்ப் நெதன் காலண்டர் அப்படின்னு ஒரு காலண்டரை கொண்டு வந்துருவாங்களோங்கிற பய உணர்வு தான் நமக்கு வருது. இறைவன் தான் காப்பாற்றணும் எல்லாத்தையும். அந்த மாதிரி காலண்டர்லாம் நமக்கு வேணாம். இருக்கிற காலண்டர்களே போதும். அதனால தம்பிக்கு வாழ்த்துகள் கூறி, வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். என்று நன்றி நன்றி வீரசேகரன் ஐயா. ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து பிசி 7th செஞ்சுரி அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரோமன் கேலண்டர் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அடுத்து கிரிகோரியன் கேலண்டர் பயன்படுத்தினோம். ஜூலியன் கேலண்டரில் 10 மாதம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இருக்கிற கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுலேயுமே சில பிழைகள் இருக்குன்னு சொல்லிட்டு காமன் எரா, பொது ஊழி நாள்காட்டியை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு ஐரோப்பிய சமூகம். அந்த அளவுக்கு நாமளும் வந்து ஆரம்பத்தில் ஏமாலியா இருந்து கோமாலியா இருந்து இப்போ வந்து நம்ம அறிவாளியாக மாறிட்டு இருக்கோம்னு தம்பி ரொம்ப அழகாக சொன்னார். வாழ்த்துக்கள் சார். அடுத்து ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னோட்டம். நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். டாக்டர் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பரத் அவர் ரொம்ப சிறப்பாக பேசினாரு. அவர் எப்பவும் பொழுது போல ரங்கநாதனை துணைக்கு அழிச்சுட்டே வந்துட்டு இருப்பாரு, எப்பவுமே வந்துட்டு இருப்பாரு. அது நல்லா அவருடைய பிஹெச்டி முடிச்சிட்டிங்களா தம்பி? முடிய போறதா? ஹலோ ஹலோ முதல் வருடம், இப்பதான் முதல் வருடம். இன்னொரு 2 வருட காலம் கண்டிப்பா ஆகும். வாழ்த்துக்கள். அது சிறப்பா முடிக்க. உங்களோட ஆன்மீக பயணமும் தொடர்ந்து வருது. ஏமாளி டு கோமாளியில நீங்க சிறப்பா இருந்தீங்க. ஆனா நிறைய சினிமாவும் பார்த்துக்கிட்டே ஆன்மீகத்தையும்
வளர்த்துக்கிட்டு உங்களுடைய கல்வி அறிவையும் வளர்த்துக்கிறீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஜெகநாத் சார். முத்துலட்சுமி மேம் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சார் இங்க டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். அது மிஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது சொல்ல மறந்து போச்சு மறந்து போச்சு சார். நன்றி நன்றி மேடம். அடுத்து லோகநாதன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இன்றைய பொழிவாளர் அரவிந்த் அவர்கள் எப்பவுமே தாமோதர் சார் சொன்னபடி எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அவர் ரொம்ப தெளிவாக, இந்த சின்ன வயசில் ரொம்ப தெளிவாக, அவருக்கு கோடான கோடி நன்றி வாழ்த்துக்கள். நம்ம அம்பேத்கர் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாடி தாடி என்றேன், அவள் இதயத்தை தரமறுத்தால் நான் தாடி வளர்த்தேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா. அடுத்து மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். எஸ், குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிஸ்டர் அரவிந்த், என்னை எப்பயும் போல இப்போ இன்னைக்கும் நீங்கள் வந்து பல ஆங்கிளில், இப்போ சாரெல்லாம் சொன்னாங்க இல்லையா, சினிமா, ஆன்மீகம், ஸோ லைக் எல்லா வியூலையும் நீங்கள் வந்து டச் பண்ணி இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுறது தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து யூ ஆர் டூயிங் த பிஹெச்டி ஸ்காலர், ஆல்ரெடி தெரியும். இப்பயும் ரெஃபர் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியம்தான். இப்போ நாங்கள் ஐயாங்க கூட வந்து பயணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லாம் வந்து இதில் இருக்கிறோம். ஓகே, ஆனால் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதுக்குள்ளே வரும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு தட். இந்த வயசுலேயே இவ்வளோ ஒரு டிசிப்ளினாக நீங்கள்லாம் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணுன்ற ஒரு கன்சிடரேஷன், அதில் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா. அப்போ நீங்கள்லாம் எங்கள் வயசு வரும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் வளர போகிறீங்கன்றது தான் இந்த உலகம் உங்களுக்கு, நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற விதம். ஸோ எனிவே கங்க்ராச்சுலேஷன் அரவிந்த், நல்லா பண்ணுங்க. உங்களுடைய பிஹெச்டியை ப்ராக்டிக்கலாக பண்ணி நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. வைவா அன்னைக்கு எங்களை இன்வைட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறோம். ஸோ எனிவே கங்க்ராச்சுலேஷன் டு யூ. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இன்னொரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள், சித்திரை மாத நல்வாழ்த்துகள், அப்புறம் எல்லாருக்கும் அம்பேத்கர் பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். இன்னைக்கு அரவிந்த் வந்து ரொம்ப அழகா பேசினாரு. அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சாருன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த இதுல வந்து எப்படி பிச்சைக்காரன் படத்தை ஒரு வசனத்தை வந்து மேற்கோள் காட்டி பேசுறது ரொம்ப அருமையா இருக்கு. யாரெல்லாம் ஏமாளி, யாரெல்லாம் கோமாளி அப்படின்றத பத்தி கோடிட்டு காமிச்ச இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புற்றதா இருந்தது. அப்போ அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அழகா வந்து ஆன்மீகத்துல இருந்து ஆரம்பிச்ச அந்த இது வந்து அரங்கனின் அருளோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னார்கள். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. இந்த கடல் இன்னைக்கே 3 இதால சூழ்ந்திருக்குன்னு சொல்லும் போது அது ரொம்ப அழகா சொன்னாரு. அதே மாதிரிதான் இது எல்லோரும் இன்புற்று நினைத்தன்று வேறொன்று அறியேன் பராமரமே. இந்த ஏமாளி டு கோமாளியில அவர் அதே ஆன்மீக பயணத்துல அது இது சொல்லும் போது அதே வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு இதுல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. திருக்கோஷ்டியூருக்கு அன்னைக்கே வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இல்லையா புரட்சிகளை செய்த ராமானுஜ மகரிஷி அப்படின்ற ஒருத்தர் வந்து நாங்க ரொம்ப தலையால வச்சு கொண்டாடுவோம். அவர் சொல்றாரு, நான் ஏமாளியா இருக்கலாம், திருக்கோஷ்டியூருக்கு 14 தடவை 21 தடவை நடந்து போறாரு. ஸ்ரீரங்கத்துல இருந்து நடந்து போய் அவர் சொல்றாரு, நான் ஏமாளியா இருக்கலாம், ஆனா மிச்சவங்க கோமாளியா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஓம் நமோ நாராயணாயா இந்த வார்த்தையை சொன்னா எல்லாரும் சொர்க்கத்துக்கும் செல்லலாம் அப்படின்னு, குரு பழிக்கு ஆகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி அதற்கான விதையை வச்சு இன்னைக்கு வந்து அரவிந்த்ன்றது சொன்னா மிகையாகாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான விஷயங்களை ரொம்ப அழகா கோர்த்து சொன்னாரு. அதனால அவர் நல்லா இருக்கணும், எல்லோரும் இன்புற்றது வேறொன்று அறியேன் பராபரமே. இதுதான் நம்மளுடைய நற்புலரியோட கொள்கை அப்படின்றது சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து எல்லா உயிரினங்களுக்கும் சேர்ந்து நம்ம சொல்றோம். எல்லோரும் நல்லா இருந்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார். அடுத்து மில்டன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அம்பேத்கருடைய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை மாதம் பிரபாவ வருடம் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து
அரவிந்த் வழக்கம் போல தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார் என்றும் அந்த தன்னுடைய ஆன்மீக முத்திரையையும் அதே போல திரைப்பட சார்ந்த காரியங்களையும் தன்னை இணைத்து சொல்லும் விதம் ஒரு அலாதியான ஒரு அற்புதம். இன்றும் அதே போல வழக்கம் போல எல்லோருமே ரசிக்கும் அளவில் ஒரு ரிசர்ச் மைண்டோட பேசியது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து மேன்மடைவீர்களாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மில்டன் சார். அடுத்து லாவண்யா மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அரவிந்த் எப்பவும் போல நிறைய டீட்டெயில்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட்ல இருந்து இதே டாபிக்கு கொண்டு வந்தீங்க. சிறப்பாக இருந்தது. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லும் பொழுது அந்த ஒரு வேர்டே எப்படி மாறி மாறி பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி லாவண்யா மேம். அடுத்து சிவானி மேம், உங்களுடைய பின்பற்றலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அரவிந்த் இன்னைக்கு செஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு புதுவிதமாக உங்களுடைய எண்ணத்தை வந்து விதைச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் அரவிந்த். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். இன்கால் மெசேஜஸ் ஜெகநாதன் சார், இனிய புத்தாண்டு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிடம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நமது இந்த இணையத்தினுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் சகோதரி அவர்கள் ஒன்று சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே மறந்துட்டேன்னு. அவங்க மறந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இன்றைய உலகத்தில் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம மறக்கக்கூடியது, மறக்க வேண்டியதும், மன்னிக்க வேண்டியதும். போயிட்டு போட்டோம், அவங்களுக்கு தெரிஞ்சதான் செய்கிறாங்க, மன்னிச்சுருவோம் அப்படிங்கிறதும் அவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைய பொலிவாளர் கல்வி கற்றுக்கொண்டிருப்பதோடு பணியும் ஆற்றிக்கொண்டு இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். அதை அவர் தான் சொல்லணும். வார்டனா பணியாற்றி கொண்டிருக்கிறார்னு. அவர் வாலிய என்று மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி ஐயா. அடுத்து தன்மானம் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம் சார். நட்புறையில் இணைந்திருக்கும் நல்ல உறவுகளுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் நிறைய இன்னும் பல நிகழ்வுகளையும் பல தலைப்புகளிலும் இன்னும் பலருடைய அனுபவங்களையும் எல்லாருமே பெற்று புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு சிந்தனை, புதிய ஒரு கருத்து, புதிய ஒரு நல்ல ஒரு நற்செயல்கள் செய்து இன்னும் இந்த சமுதாயத்திற்கு நல்ல நல்ல ஒழுக்கங்களையும் பழக்கங்களையும் நல்ல கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பங்கேற்பாளர்கள் இதில் இணையவன் சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி மகிழ்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப அரவிந்த் உண்மையிலே இந்த இளம் வயசில் இந்த அளவுக்குலாம் சிந்திப்பா. அப்படியே நாங்கள் ஒரு கவிஞராக இருந்தாலும் எங்களோடையும் அதிகமாக சிந்திச்சு இப்படிலாம் கொண்டு போகலாம். இடையில சின்ன சின்ன இந்த குரல் கொஞ்சம் வாய்ஸ் இதாக இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நான் பார்த்துட்ருக்கிறேன். அவருடைய வார்த்தைகள், இந்த புதிய நுணுக்கம், புதிய புதிய முயற்சிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இன்னும் மேன்மேலும் உடல்நலம் நீளாயில் நிறைசலம் பெற்று மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றிகளை கூறி இந்த செஷனும் எப்பொழுதும் உள்ளது மாரி நலமாகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி தன்மானம் சார். இன்கால் மெசேஜ். வணக்கம் சார். எஸ் மேம், கலா மேம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் ஐயா. மிகவும் இந்த ஒரு அரவிந்த் சார் சொன்னது ஏமாளி கோமாளி ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்ல கருத்துக்களை, ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாம் கூறினாரு. நம்ம சிந்திக்கக்கூடிய வகையிலும் இருந்தது. அருமையாக பேசினார். மறப்பதும் மன்னிப்பதும். மறக்கிறவங்க எல்லாருமே கோமாளி, ஏமாறுறவங்க எல்லாருமே ஏமாளி, மன்னிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏமாளி. அருமையான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. ஐயா அவர்களும் அருமையா பேசினார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி 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 கலா மேம். இன்கால் மெசேஜ் போகிறோம். ஜெகநாத் சார், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெங்கட்ரமன் சார், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்ணன் ராஜன் சார், எப்பொழுதும் போல் அருமையான தெளிவான உரை, வாழ்த்துக்கள். கண்ணன் ராஜன் சார், ஜெய்பீம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், அருமையான உரை, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் மேம், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தம்பி நன்னா பேசினார், சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள், வளமுடன். ரம்யா கமல்ராஜ் மேம், நைஸ் செஷன் கண்ணா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முத்துலேஷ் மேம், அரவிந்த் எக்ஸலன்ட் செஷன்,
அருணகிரி சார், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் நம்பர் 5. எல்லாரும் பின்னோட்ட கொடுத்துட்டோம். இன்கால் மெசேஜும் முடிச்சிட்டோம். நம்ம ஏற்புரைக்கு போகிறோம். அரவிந்த், உங்களுக்கான ஏற்புரை. எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். மறந்துட்டேன் அப்படின்னு இந்த நேரத்துல நம்ம யாரும் மறக்க கூடாது. மறந்து போய் தேர்தல் சமயத்துல நம்முடைய வாக்குகளை தவறான சின்னங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருடம், ஆரம்பத்துல அருணகிரி சார் சொன்ன மாதிரி 5 வருடம் வரைக்கும் அந்த மாற்றத்துக்கு திரும்ப நம்ம வெயிட் பண்ணி பணத்திற்காகவோ இல்ல ஒரு பொருளுக்காகவோ ஓட்டுங்கிறது செலுத்தாமல் ஒரு இந்திய குடிமகனா நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த சரியான முறையில அன்னைக்கு ஒரு நாளாவது போய் செய்வோம். ஓட்டு அப்படிங்கிறது அன்றைய ஒரு நாள் தான் நம்மளுக்கான மரியாதை. மத்த நாள் எல்லாமே நம்ம அவ சொல்றாலோ இல்லையோ கோமாளிதான், கீழே விழுந்து சேவிச்சுக்க வேண்டியதா அவளை. அன்னைக்கு ஒரு நாள் ஆகுது நம்ம எஜமானனாக இருக்க முடியும். அப்படி எஜமானனாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம் ஏமாந்து போய் கோமாளியாக மாறாமல் இருப்பதும் ஏமாளியாகி கோமாளியாக மாறுவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சேர்த்துக்கிற இதுல, இன்றைய தினம் என்னுடைய தகப்பனாருடைய பிறந்த நாள். அதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சிறப்பான ஏற்புரை. ஐயா அவர்களுக்கு அரவிந்த் ஸ்ரீகாந்துடைய தகப்பனாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும். மற்றவங்களும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம். அவருடைய இறையருள் நிறைந்த ஐயாவினுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயா இறையருள் நிறைக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீபரத்தோட தந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அரவிந்த் ஸ்ரீகாந்தோடைய தந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அரவிந்த் சாரோட அப்பாவோட பேர் மேஜிக் ராஜான்னு புனை பெயரோடு இருக்காரு. அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பேர் தப்பா சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது தப்பா சொல்லியிருந்தேன்னா அரவிந்த் அவர்கள் இதை திருத்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் நான் பேசியிருக்கேன். ஸோ எல்லாரும் வாழ்த்து சொல்லும் போது மேஜிக் ராஜானே சொல்லி சொல்லலாம். நன்றி நன்றி. முடிச்சுமா? லைஃப் மஸ்ட் பி கிரேட் ரேதர் தேன் லாங்கர். கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நம் திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம்.